வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டு. இதில் வந்து பார்க்க தான் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதோட எஃபெக்ட் வந்தீங்கன்னா எஸ்டிக்கு ஐசிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஐசி என்ன ஐசி போட்டிருக்காங்கன்னா பாருங்கள், TPA3116 இதாங்கிற ஐசி போட்டிருக்காங்க. இப்போ இதில் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த பாருங்கள், இப்போ ஸ்பீக்கரு மொத்தம் 2 ஸ்பீக்கர் ஸ்டீரியோ கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது வோல்ட்டு கொடுக்கணும். இது வோல்ட்டு எப்படி கொடுக்குறதுனா, இதை பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு கொடுக்கலாம் மேக்ஸிமம். அது வந்து 8ங்கிறது 8 ஓம்ஸு. 24 வோல்ட்டில் 8 ஓம்ஸு ஸ்பீக்கர் போட்டோம்னா 40 வாட்ஸு. 21 வோல்ட்டில் 8 ஓம்ஸு ஸ்பீக்கர் போட்டோம்னா 30 வாட்ஸு. 21 வோல்ட்டில் 4 ஓம்ஸு ஸ்பீக்கர் போட்டோம்னா 50 வாட்ஸு. 15 வோல்ட்டில் 4 ஓம்ஸு இது ஸ்பீக்கர் போட்டோம்னா 25 வாட்ஸு. 12 வோல்ட்டு வந்துட்டு கொடுத்தீங்கன்னா 4 ஓம்ஸ் போட்டிங்கன்னா 17 வாட்ஸு. இது வந்து 17 + 17, 25 + 25, 50 + 50, 30 + 30, 40 + 40 இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இன்புட்டு இங்கே கொடுத்துடணும், இது கிரவுண்டு கொடுத்துடணும். இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் நல்லா கிடைக்கிது, எல்லா பக்கம் கிடைக்கிது. இது வந்து என்னென்னா, இது சீப் அண்ட் பெஸ்ட்டு, அதாவது கம்மியான விலையில் தரமான ஆடியோ இதில் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதில் ஒரு 3 போர்டு இருந்துச்சுனாவே உங்களுக்கு 5.1 ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டே ரெடி பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு போர்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து சப்பு பொருக்கு நான் அந்த போர்டை போட்டிருக்கேன். இது ஹீட் சிங்க் இல்லையான்னு கேட்பீங்க. ஹீட் சிங்க்கு சும்மா இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இது தேவையில்லை. அப்படி இல்லைன்னா சின்னதாக கூட வச்சுக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஹீட் சிங்க் போட்டிருக்கேன்னு. பயந்துடாதீங்க அதை பார்த்து. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஹீட் சிங்க்கு. இதை வந்து ஒரு பெவிக்கு ஒரு சொட்டு மட்டும் வச்சு இதில் ஒட்ட வச்சிட்டா போதும். இந்த போர்டை நான் வந்து சப்பு பொருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த போர்டு நல்லா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். இப்போ இந்த போர்டை நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நண்பர்களே, இப்போ இது எஸ்டிகே போர்டு இதில் காட்டுறேன். இதில் வந்து அது பக்கத்தில் இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரிசல்ட்டு, இந்த எஸ்டிகே ஆம்பிளிஃபையரோட ரிசல்ட்டை 80% இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் எடுத்துடலாம். இது என்னன்னா, இதில் டூயல் பவர் சப்ளை கொடுக்கணும், இதுக்கு சிங்கிள் பவர் சப்ளை தான் இதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போர்டு வைக்கணும். அதாவது இல்லாட்டினா ஸ்பீக்கர் ஏதாவது ஷார்ட்னா ஸ்பீக்கருக்கு ஆயில் போஞ்சிடும். ஆனால் இதை பொறுத்தளவுக்கு அது தேவையில்லை. இதுலேயே ஆல்ரெடி வந்து மீட்டிங் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் ஏதாவது நீங்கள் ஸ்பீக்கர் வயரவே நீங்கள் இப்படி ஒட்டினா கூட இது மீட் ஆயிரும், இந்த ஐசி போகாது. அதுதான் இது இந்த போர்டோட ஒரு அட்வான்டேஜ். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த போர்டு சஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மட்டும் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை ஃபுல்லாக அசம்பிளில் லைவில் நான் பண்ணி உங்களுக்கு இந்த போர்டு ப்ளஸ்ஸு பேஸ்டிபிள் சப்பு போர்டு எல்லாமே வச்சு ஒரு வித்தியாசமாக, இது யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அது மாதிரி பண்ணலான் இருக்கேன். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் அந்த வீடியோ போடலான் இருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.